Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th chemistry quarterly examsக்கான important questions தான் பார்க்க போறோம். சோ இதல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மீடியம் plus வந்து இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் கொடுத்திருக்கோம். சோ எந்த மீடியம் questions வந்து உங்களுக்கு வேணுமோ அத மட்டும் ஜூம் பண்ணி பாத்துங்க மொபைல் ஃபோன்ல பார்க்கறப்ப. சோ ஆல்ரெடி நம்ம ஒரு சில மாடல் questions எல்லாமே அப்டேட் பண்ணிருக்கோம். அது எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோல இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அல்லது YouTubeல சர்ச் பண்ணும்போது 12th chemistry quarterly question paper அது கூட KC Botany அப்படினு சொல்லி டைப் பண்ணி பாருங்க. சோ மினிமம் இந்த क्वेश्चंस எல்லாமே படிச்சிருங்க. படிக்கலனா படிக்காம இருந்தீங்கன்னா இதெல்லாம் கட்டாயமா படிச்சிருங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான क्वेश्चंस தான் கொடுத்திருக்கு. சோ இது வந்து சாப்டர் 1ல இருக்கக்கூடிய क्वेश्चन. சோ இங்க வந்து இரும்பை அதன் தாதுவான Fe03 ல இருந்து பிரித்தெடுப்பதில் சுண்ணாம்பு கலவையின் பயன்பாடு, எவ்வகை தாதுக்களை அடுப்பிக்க நுரைமதிப்பு முறை ஏற்றது, எலிங்க வரைபடத்தோட வரம்பு. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே படித்து வச்சுருக்கேன். இங்கே ரெட்டில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸு. ஸோ இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. சரிங்களா? மின்னார் தூய்மையாக்கல், நிக்கலை தூய்மைப்படுத்தும் முறை, நுரை மிதப்பு முறை, இதெல்லாமே நிறைய டைம் கேட்கக்கூடிய கொஸ்டின். இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின். சரிங்களா? அதெல்லாமே படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, சேவ் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 2. ஸோ சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ், இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. சிலிக்கானோட பயன்கள் எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, மார்க் பண்ணி வச்சுங்க. அதேமாதிரி பி தொகுதி தனிமங்களின் முரண்பட்ட பங்கு, இந்த டைபோரான் வடிவமைப்பெல்லாம் 5 மார்க்ஸ். சரிங்களா? அதேமாதிரி வைரம் கிராஃபைட் இதோட வேறுபாடு, பொட்டாஷ் படிகாரம் எவ்வாறு தயாரிப்பாய், அதுக்கடுத்து ஜியோலைட்டு, ஸோ சிலிக்கேட்டுகளை எவ்வாறு வகைப்படுத்துவாய், இது எல்லாமே செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 3 பாருங்கள். ஹீலியத்தோட பயன்கள், சலைவுத்தூள். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்கன்னா மார்க் பண்ணி வச்சுங்க. நமக்கு வந்து டைம் சரியாக கிடைக்கல, அதனால் அப்டேட் பண்ண முடியல. ஸோ ரீசன் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் என்னன்னு. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் பாருங்கள். அதே மாதிரி இந்த 9th கொஷின்லாம் 5 மார்க்ஸு. டெக்கான் முறை, குளோரின் பெருமளவு, ஸோ வெண்பாஸ்பரஸ், சிவப்பு பாஸ்பரஸ் வேறுபாடு, ஹாலஜன் இடைச்சேர்மம்னா என்ன, அம்மோனியாவின் வடிவமைப்பு. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணி வச்சிங்கன்னா மார்க் பண்ணி வச்சுங்க. ராஜதிரவகம் என்றால் என்ன, அதை பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து யூனிட் 4ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ லாந்தனைடு, ஆக்டினைடு இதெல்லாமே படிச்சிருப்பீங்க. படிக்கலாம் படிச்சிருங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 6. ஸோ சாப்டர் 6ல் பாருங்கள். அளவுக்கூடு படிக அணிக்கோவை தளம் வரையறு, பிசிசி, எஸ்சி, எஃப்சிசி அளவுக்கூட்டில் காணப்படும் அணுக்கணி எண்ணிக்கை. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா படிச்சிருங்க. 7th நல்லா பாருங்கள். 5 மார்க்ஸ் பாருங்கள். சாட்சி குறைபாடு, படிக மற்றும் படிக வடிவமற்ற திடப்பொருள். ஸோ இதெல்லாமே நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. ஃப்ரங்கல் குறைபாடு, எண்முகி நான்முகி வெற்றிடம் வேறுபாடு, பொருள்மய கனச்சதுர அமைப்போட பொதிவுத்திறன், இதெல்லாமே நல்லா படிச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7th லெசனு. ஸோ 7th லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ இதில் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேக வேதிவினை வருவிக்க, விளைபொருள் என்ற முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேக வேதிவினை. எல்லாமே 5 மார்க்ஸ். ஸோ நம்ம ரெட்டில் எது கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே 5 மார்க்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் 8. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அர்கினியஸோட ஈக்குவேஷனு, பிஹெச் இதெல்லாமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம கெமிஸ்ட்ரியில் 2 மார்க் 3 மார்க்ஸ் தான் நிறையா இருக்கும். 5 மார்க்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஹெண்டர்சனோட ஈக்குவேஷனு, ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதி இதெல்லாமே படிச்சிருங்க. அதுமாதிரி இந்த கால்குலேஷன் கொஷின்ஸு அதெல்லாம் இன்டீரியரில் கேட்பாங்க. அதுக்கடுத்து பிஹெச்பி ஓஹெச்க்கான வேறுபாடு இதெல்லாமே பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 11. ஸோ இதெல்லாமே 2 மார்க்ஸு. ஸோ 5 மார்க்ஸ் பாருங்கள். ஓரினிய, ஈரினிய, மூவினிய ஆல்கஹாலை எவ்வாறு வேறுபடுத்துவாய், விக்டர் மேயர் முறையில் 10, 20, 30 ஆல்கஹாலை எவ்வாறு வேறுபடுத்துவாய், அதெல்லாமே பார்த்துருங்க. ஸோ ஃபைனலாக
12வது சாப்டர். ஸோ இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயரில் நடந்த கொஷின்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.